இயற்கை அழகு கொஞ்சம் இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்கு. தலைமுறை தலைமுறையா நம் முன்னோர்கள் ஆண்ட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இப்ப நம்ம எங்க கிளம்புறோம்னா தீர்த்தமலைக்கு தாங்க போறோம். இப்படி எல்லாரும் ஃபேமிலியோட போறோம். வீட்டுக்காரு, மாமியாரு, பசங்க எல்லாம் ஜாலியா கும்பலா ஃபேமிலியோட போறோங்க. வாங்க போற வழி பார்த்துட்டு போலாம். தீர்த்தமலைக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கீழே இதுதான் என்ட்ரன்ஸு. சாமி கும்பிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் டைமு, நல்லா உச்சி வெயில் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12 மணி. ஏற சொல்ல செருப்பு இல்லாமல் ஏறணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த டைம் நல்ல வெயிலுங்க. அந்த கருங்கல் அந்த நடக்க சொல்ல அந்த சூடு பயங்கரமான சூடாக இருந்தது. மேலே ஏற சொல்லி பசங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப சோர்ந்துட்டோம். ஆனால் மேலே போய் சாமி பார்த்ததுக்கப்புறம் அந்த இதுவெல்லாம் தெரியவே இல்லை, அந்த ஒரு கலப்பும் தெரியவே இல்லை. சாமி போய் மேலே பார்த்துட்டு 5 தீர்த்தமும் ராம தீர்த்தத்தில் போய் மேலே குளித்தோம். மேலே குளிச்சுட்டு என்ன பண்ணோம், எல்லா 5 தீர்த்தம் போய் பிடிச்சோம். ராம தீர்த்தம், குபேர தீர்த்தம், கௌரி தீர்த்தம் எல்லா தீர்த்தத்தையும் நாங்கள் பிடிச்சிட்டு கீழே இறங்க சொல்லி அதேமாரி வெயில் ஜாஸ்தியாகவே இருந்தது. நீங்கள் வர சொல்ல என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு 6 to 8 மணிக்கு அந்தமாரி டைமில் வாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்கும். ஏன்னா செருப்பு இல்லாமல் நடந்தால் தாங்க அதோட புண்ணியம் கிடைக்கும். ஆனால் செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா செருப்போட நடக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சூடு தாங்க முடியாதனால அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே கல் மேலே கல் அடிக்க வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக அவங்களோட ஆசைகளோடு அவங்க வந்து கல் அடிக்க வச்சுருக்கிறாங்க. இதில் இந்த கோயில் மலை உச்சியில வெள்ளியிலான கிணறு இருந்திருக்கு. அது வந்து காலம் மாற மாற கலியுகம் வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா பூமிக்குள்ள மறைஞ்சி அதுக்கு மேல வந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம் முன்னோர்கள் அந்த கிணற்றுல இருந்து தண்ணி எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சதாகவும் அங்கேவே இருந்து சிவபெருமானோட அருளை வந்து பெற்றதாகவும் நம்பப்படுது. இந்த தீர்த்தமலையில சித்தர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான தடங்கள் நிறையவே இருக்கு. கடைசியா இங்க இருந்த சித்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். அவரோட பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி அங்க வந்து அமைச்சிருக்காங்க. மேலேருந்து கொட்டுது பார்த்தீங்களா, அதுதான் ராமர் தீர்த்தம். அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா தலை மேலே ₹1 காயின் எதனா காயின் வச்சு மேலேருந்து தண்ணி ஊற்றி நம்ம குளிக்கணும். அது இது குமார தீர்த்தம். இப்போ அவங்க பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கௌரி தீர்த்தம். இதுதாங்க அக்னி தீர்த்தம். கிணறு மாதிரி சேர்ந்து இதாக எடுக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க அகத்தி தீர்த்தம். ஒரு இலை ஒன்று வச்சீங்கன்னா இதோ வரும்.
நல்லபடியா தீர்த்தமலைக்கு வந்து தீர்த்தேஸ்வர சாமி கும்பிட்டாச்சு, வடிவாம்பிகை அம்மனும் கும்பிட்டாச்சு. நல்லபடியா 5 தீர்த்தத்துல தலைமுழுவியாச்சு. நம்ம ராமர் தீர்த்தம், குபேர தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அகசி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், மொத்தம் 5 தீர்த்தத்துலேயும் நாங்கள் வாட்டர் கலரில் பிடிச்சிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க.